சங்கீதக்காரன் சொல்றான், என் கரங்களை யுத்தத்துக்கு பயிற்சி வைக்கிறவர். அதனால தான் ஒரு கல் போதும் கோலியாத்தை காலி பண்றது. என்ன ட்ரைனிங் கத்த தர்றாரு, குறி பார்த்து அடிக்கிறது. அவர் கோச்சா இருக்கும்போது கண்டிப்பா வெற்றி தான். கிறிஸ்தவ வாழ்க்கையே என்னன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ போதனை எல்லாமே வாழ்க்கையின் யுத்தங்களில் நாம் வெற்றி பெறுவதற்கான பயிற்சி. ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு கோயிலுக்கு வர்றோம், எதுக்கு பிரசங்கம் கேட்குறோம் உட்காந்து, எதுக்கு நம்முடைய இருதயத்தை இவ்வளோ ஆயத்தம் பண்ணி பிரசங்கத்தை கேட்கறதுக்கு நம்ம வந்திருக்கிறோம் இன்றைக்கு. ஏனென்றால் வாழ்க்கையில் பல்வேறு யுத்தங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது, எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது, பல்வேறு காரியங்கள் நம்ம எதிர்த்து வருகிறது வாழ்க்கையில். அதையெல்லாம் எதிர்த்து நின்று தாக்கி பிடிக்கிறது மட்டும் இல்லை, ஜெயித்து அதன் மத்தியில் வளர்ந்து பெருக வேண்டும் என்றால் பயிற்சி தேவை. தாவீதுக்கு பயிற்சி கொடுத்த தேவன் நம்மளுக்கு இன்னைக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் கோலியாத்துகளை வீழ்த்தும்படியாக, நமக்கு எதிராக எழும்புகிற எல்லாத்தையும் ஒன்றில்லாமாக்கும்படியாக, வெற்றியை எடுக்கும்படியாக கர்த்தர் நமக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அந்த ட்ரைனிங்ல இருக்கிறீங்க? கோச்சு நாங்க இல்லை, அவரு. அதனால நிச்சயம் வெற்றி உண்டு. ஆமென்.